சென்னை எண்ணூரில் மது போதையில் கார் ஓட்டி வந்த போலீசார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவலை செய்தியாளர் நிர்மல் வழங்கிக்கலாம். நிர்மல் வணக்கம். அவர் போலீசார் என்பது எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது? அவர் தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னை எண்ணூர் பகுதியில் நேற்று இரவு எண்ணூர் காவலர்கள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்தனர். அந்த காரில் மது போதையில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் அவரை விசாரணை செய்ததில் நான் காவலர் என கூறியிருக்கிறார். சந்தேகம் அடைந்த போலீசார் அவரின் அடையாள அட்டையும் காரின் பதிவு எண்ணையும் கொண்டு சோதனை செய்ததில் இரண்டுமே போலி என்று தெரிய வந்தது. காரின் உண்மையான பதிவு எண் கொண்ட நம்பர் பிளேட் காரின் உள்ளே இருந்தது தெரிய வந்தது. உடனடியாக அந்த காரில் இருந்த நபர் காரில் இருந்து இறங்கி தப்பி ஓடியிருக்கிறார். அவரை துரத்தி சென்று போலீசார் பிடித்துள்ளனர். மேலும் அவரிடம் விசாரணை செய்ததில் அந்த இளைஞரின் பெயர் ரவிக்குமார் என்பதும் எண்ணூர் அன்னை சிவகாமி நகர் பகுதியை வசித்து வருபவரும் என்றும் லோன் போட்டு வாங்கிய காரின் தவணை கட்ட முடியாத காரணத்தினால் போலி நம்பர் பிளேட் வைத்து சுற்றி திரிந்ததாகவும் கீழே கிடைத்த வேறொரு காவலரின் அடையாள அட்டையை வைத்து போலியாக போட்டோ வைத்து தனக்கென ஒரு அடையாள அட்டையை செய்ததாகவும் மது போதையில் எங்கேயாவது சிக்கிக் கொண்டால் அதை காண்பித்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று எண்ணி செய்ததாக கூறினார். மேலும் ரவிக்குமார் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி நிர்மல். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.